أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனையும் மேலோங்க செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். ஒவ்வொரு மனிதனுடைய நிலையையும் உயர்த்தக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு தனி மனிதன் இந்த இஸ்லாமிய முறைப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான் என்று சொன்னால் அவன் எல்லா நிலையிலையும் உயர்ந்தவனாக மாறிவிடுவான். இந்த உலக இழிவிலிருந்து அவன் காக்கப்படுவான். உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவனாக அவன் இருப்பான். மறுமை என்கின்ற வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அவன் இஸ்லாமிய முறையை சரியான முறையில் கடைபிடித்து வாழ்ந்த காரணத்தினால் மறுமையில் உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பான். இஸ்லாம் ஒரு தனி மனிதனை முழுமையாக உயர்த்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கம் என்பது நம்மளை எல்லா விதத்திலும் உயர்த்தக்கூடியது. அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு உயர்வை நாம் பெற முடியும் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்துடைய உண்மையை, அதன் உயர்வை, அதன் தூதருடைய வழிகாட்டுதலை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையும். இந்த மார்க்கத்தை மேலோங்கிய ஒரு மார்க்கமாக இறைவன் அறிவித்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம், வல்லதி அர்ஸல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி அல்லதீன குல்லிஹி வ காஃப பில்லாஹி ஷஹீதா. எல்லா மார்க்கத்தையும் விட இம்மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காகவே அவன் உண்மையுடன் இத்தூதரை அனுப்பியுள்ளான். சாட்சியாக இருக்க அல்லாஹ்வே போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்தை விட இந்த மார்க்கத்துடைய நிலைப்பாடு, இதனுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மேலோங்கிய ஒரு நிலையில் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்துடைய அம்சங்கள் எல்லாமே தனி மனிதனுடைய வாழ்வை உயர்த்தக்கூடியதாகவும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தையுடைய நிலை எதனால் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாட்டினால் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள கொள்கைகள் அனைத்துமே பல நிலைகளில் மாறுபடக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் கொள்கையாக எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால் அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு கொள்கையாகவே இருக்கும். ஒரு கடவுள் செய்யக்கூடியதை பல கடவுள்கள் செய்கிறார் என்ற ஒரு நிலையில் உலகத்தினுடைய அனைத்து கொள்கைகளும் இருக்கும். அப்படி பல கடவுள் வணக்க முறை என்பது அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு நிலையில ஒரு கடவுள் கொள்கை என்பது அறிவுக்கு பொருத்தமாகவும் அந்த கடவுளுடைய தன்மை என்பது சூப்பர் பவர், அவன்தான் அடக்கி ஆள்பவன், அவன் எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றவன், அவன் நினைத்ததை செய்து முடிப்பவன், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் மரணிக்க செய்பவன், இந்த உலகத்தை படைத்ததும் அவன்தான், இந்த உலகத்தை அழிக்கப் போவதும் அவன்தான்,
மறுமையில் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியும் அவன்தான். அப்போ அவனுடைய அந்த சூப்பர் பவர் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளுடைய தன்மையை பெற்றதாக இருக்கிறது. அந்த தன்மை என்பது ஒரு மனித கடவுளுடைய கொள்கையை மனிதனுக்கு வழங்காமல் இருப்பதற்கு போதுமான அறிவை பெற்றிருக்கிறது. அந்த கொள்கை தான் உயர்ந்த கொள்கையாக உலகத்திலும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. உலக காரணங்களுக்காக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களே தவிர அது உண்மையில் நிரூபணமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இது மேலோங்கிய ஒரு கொள்கையாக கருதப்படுகிறது. எந்த வாதத்திலும் இது பொருந்தக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை தோழர்களிடம் கேட்பாங்க, என் சிறை தோழர்களே, ஏராளமான கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் இருப்பது சிறந்ததா, அல்லாஹ் இருக்கிறது சிறந்ததா என்று கேட்பாங்க. அந்த சிறை தோழரும் பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. இதுவரைக்கும் ஏராளமான கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு இறைவன் இருப்பதுதான் சிறந்தது என்பதை ஒத்துக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப சிறந்தது எது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. தெரிந்தாலும் கூட அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவதன் காரணமாக அவர்கள் பல கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் வழியற்ற ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்துடைய மேலோங்கிய தன்மைக்கு அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கடவுள் கொள்கை என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை பெறுகிறது. அதோடு சேர்த்து கோட்பாடுகள், இந்த மார்க்கத்துடைய கோட்பாடுகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை அடிப்படையாக கொண்டது. கடவுள் எல்லாவற்றுக்கும் சக்தி பெறுகிறார் என்றாலும் கூட நீங்கள் மனிதர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு கடவுளுக்கு நன்மை செய்தவர்களாக அல்லது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக கருத முடியாது. மனிதர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக, பிறர் நலம் நாடுவதன் மூலமாகத்தான் இந்த கடவுளுடைய அன்பை பெற முடியும், அல்லாஹுடைய அன்பை பெற முடியும் என்று போதிக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பது உலகத்தில் எங்குமே கிடையாது. இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்துடைய கோட்பாடு என்பது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை அடிப்படையாக கொண்டது. கஷ்டத்தோடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், பிறர் நலம் நாடுங்கள். உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கும் போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உனக்கு ஈமான்ல பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் என்றெல்லாம் பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு கோட்பாடை சொல்லக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் நமக்கு மேலோங்கிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். மனிதர்களுக்கு உதவி செய்யும் போதுதான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்பதை உறுதியாக போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். மறுமையில விசாரணையின் போது அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்பானா, அடியானே, நான் உன்னிடம் உணவு கேட்டேனே, நீ எனக்கு தரவில்லையே என்று அந்த அடியானிடம் அல்லாஹ் கேட்கும்போது அடியான் சொல்லுவான், இறைவா, உனக்கு எதற்கு உன்னை தேவைகளற்றவன் என்றெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உனக்கு எதுக்கு உணவு? நீ அப்படி ஒரு இதை என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லும்போது, இன்னார் இந்த நேரத்தில் உங்ககிட்ட உணவு கேட்டார், பசியின் காரணமாக உணவு கேட்டார், அவருக்கு நீ உணவு கொடுக்கவில்லை, அவருக்கு நீ உணவு கொடுத்தீர் என்று சொன்னால் அங்கே என்னை கண்டிப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் மறுமையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அதே மாதிரி தாகத்துக்காக தண்ணீர் கேட்கக்கூடிய ஒரு நிலையில, உன்ட தாகத்துக்கு நான் தண்ணீர் கேட்டேனே, நீ தரவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான். இறைவா, உனக்கா தாகம்? நீ என்கிட்ட எப்ப கேட்ட? நான் தராம விட்டுட்டேன் அப்படின்னு அடியார் கேட்கும்போது, இந்த மனிதர் தாகத்துக்காக நிற்கும் போது நீ அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அங்கே அவருக்கு நீ தண்ணீர் கொடுத்தாய் என்று சொன்னால் என்னை கண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கூடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நான் நோயிட்டு இருந்தேன், நீ என்னை விசாரிக்கவில்லை, நீ விசாரித்திருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய். அடியான் சொல்லுவான், உனக்கு எப்படி நோய் வரும்?
இந்த மனிதர் நோயால் கிடந்தார், அவரிடம் போய் நீ விசாரித்து இருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் மறுமையில் பிறர் நலத்தை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலையை நீங்கள் எட்டினீர்கள் என்று சொன்னால், கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் அது என்னை திருப்திப்படுத்தி இருக்கும் என்ற ஒரு நிலையை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்துடைய கோட்பாடு எதனால் மேலோங்கிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது என்று சொன்னால், பிறர் நலம் நாடுவது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பினால் மேலங்கிய ஒரு மார்க்கமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்வியல் ஒழுங்குகள், வாழ்க்கையின் ஒழுக்கங்கள், நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், உங்களுக்கு இதுதான் அனுமதி, இது அனுமதி இல்லை என்று சொல்லி வாழ்க்கையின் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் மேலோங்கிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் இந்த மாதிரியான ஒரு நிலையை சொல்லவில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு கட்டளையிடுகிறான், ஆண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்பு நெறிகளை பேணிக் கொள்ளுங்கள். உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு கற்பு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நிலையில இந்த மார்க்கத்துடைய அடிப்படை வாழ்வியல் முறை நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள், உங்களுடைய கற்புகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறது, பெண்களே உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள், கற்பு நெறிகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெண்களுக்கும் அந்த கற்பு நெறிகளை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டதன் காரணமாக ஒழுக்கங்களை, வாழ்வியல் நெறிகளை சொல்லி தந்ததன் மூலமாக இந்த மார்க்கம் மிக மேலோங்கிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மை என்பது நிச்சயமாக இருக்கிறது. அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் என்று சொல்லி அது மறுமையில் நமக்கு பரிசாக தரப்படும் என்ற வாக்குறுதியை, உயர்ந்த ஒரு வாக்குறுதியை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் மேலோங்கிய மார்க்கமாக நமக்கு இருக்கிறது. அறிவு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது. இதன் மூலமாக இந்த மார்க்கம் எல்லா நிலையிலையும் மேம்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த மார்க்கம் எதனால் மேலோங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மேலோங்கிய தன்மையை பின்பற்றக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் ஒருபோதும் நம்ம சோர்ந்து விடக்கூடாது அல்லது அவநம்பிக்கையை பெற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு போதித்த காலத்திலிருந்து இந்த மார்க்கம் வளர்ந்து வந்திருக்கிறது. வளர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த மேலோங்கிய கொள்கை தான் காரணம், மேலோங்கிய நடைமுறை தான் காரணம். பிற மக்களுடைய அன்பை பெறுவதற்கு, பிற மக்களுடைய நலம் நாடக்கூடிய அந்த மேலோங்கிய அந்த பண்பு தான் காரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இந்த மார்க்கம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாம் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமது முன்னோர்கள் இந்த மார்க்கத்துடைய கொள்கையை, கோட்பாடை, அதோடைய நல்ல விஷயங்களை, மேலோங்கிய தன்மைகளை உள்வாங்கிய காரணத்தினால் நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மார்க்கம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த மார்க்கம் இருந்தது, இப்பவும் இருந்தது என்று சொன்னால் மேலோங்கிய ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் இப்போது அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நாம் போட வேண்டிய ஒரு நிலை நோக்கி ஆளாகிறோம். இந்த காலகட்டத்தில் இறை நிராகரிப்பு, எதிர்ப்பு என்பதெல்லாம் மேலோங்கிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மேலோங்கிய ஒரு மார்க்கம் ஒரு நன்மை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க தானே வேணும்.
ஒருத்தர் நன்மை செய்கிறார், மற்ற பேருக்கு சாப்பாடு போடுறான்னு சொன்னா அனைவரும் ஆதரவளிக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரணும். ஆனா அவன் நன்மை செய்வனை போட்டு அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் உலகத்துடைய எதிர்ப்பு அந்த மாதிரி இருக்கிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மேலோங்கிய மார்க்கம் மேலும் வளராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல நிலைகளில் எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய, தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சூழலுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லது கடமையாக நிலையில் தங்களை உணர்ந்த அந்த அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதை சரியான முறையில் பின்பற்றாததான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. மேலோங்கிய மார்க்கத்திற்கு நாம் சொல்லக்காரராக இருந்தும் கூட அதை சரியான முறையில் பின்பற்றாததன் காரணமாக பல நிலைகளில் நாம் தாக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் சவுதிகாரனுடைய பகட்டுகள், கத்தாக்காரர்களுடைய பகட்டுகள், இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லி வருகிறார்கள். அவர்களுடைய பகட்டுகள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்களுடைய உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய நிலை, இப்ப இந்த மேலோங்கிய மார்க்கத்துடைய நிலையை அவர்களுக்கு பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மேலோங்கிய அந்த கொள்கையில் எந்த மாதிரி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்வியல் மொழியில் இருந்து நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி தரத்தில் இருக்கிறது, பிறருக்கு உதவும் அந்த தன்மை எப்படி இருக்கிறது, அவர்கள் யாருக்கு உதவி செய்கிறார்கள், யாருக்கு அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனித்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு அவர்கள் மேலோங்கிய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். பக்கத்து நாடு அடி வாங்குது, பாலஸ்தீனம் அடி வாங்குது, அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள பிள்ளைகள் உணவுக்கு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக சாகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மேலோங்கிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்தார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் மேலோங்கிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி தங்களுடைய பகட்டுகளை உலகத்துக்கு காட்டினார்கள் என்று சொன்னால் இந்த பகட்டின் காரணமாக மக்களுக்கு நன்மை ஏற்படவில்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கும் நம்ம எதிரிகளுக்கும் தான் நன்மை ஏற்படுகிறது என்று சொன்னால் இது எப்படி அவர்களுக்கு மேலோங்கிய மார்க்கத்துடைய தன்மையை வழங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்துடைய அடிப்படை பண்புகளை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை கடமைகளை மறந்துவிட்டு நம்மளுடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நீங்கள் உறுதியாக இருந்து சொன்னால் வானவர்கள் மூலமாக கூட அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியை ஏற்று செயல்படக்கூடிய நிலையை விட்டுவிட்டு எதிரிகளுக்கு அடிபணிந்து போன ஒரு நிலையில இருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. காசாவில் மக்கள் சாப்பாட்டுக்கு உணவுக்கு கையேந்தி கொண்டு ரேஷன் மாதிரி அவர்கள் ஓடுகிறார்கள். இதையெல்லாம் எப்படி அவர்களால் பார்த்து கொண்டு ஒரு நாடை வழிக்கு நடத்தக்கூடியவர்கள் நம்மளாம் ஒரு சாமானியர்கள், நம்மளால் அதிகபட்சமாக அவர்களுக்கு பிரார்த்தனை தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு நாடை வழி நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நிலையை மாறுவதற்கு இந்த இழிநிலையை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான நடப்பதற்கு அதிகாரமும் ஆற்றலும் பெற்றவர்கள் அடிபணிந்து போய் இன்னைக்கு உலகத்தில் வேறொரு நிலையை இந்த மார்க்கத்துடைய அடிப்படை நிலைக்கு மாறாக வேறொரு நிலையை உலகத்துக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு தீமையை இந்த உலகத்தில்
உலகத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு முரணாக, அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைக்கு முரணாக இவர்கள் என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கம் நமக்கான மார்க்கம். இது மேலோங்கிய ஒரு நிலையில் இருக்கிறது. நமது வாழ்வியல் அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது. நாம் இதை எப்படி பின்பற்றுகிறோம், எப்படி இதை நடைமுறைப்படுத்துகிறோம், எப்படி இறைவனை நேசிக்கிறோம், எப்படி மறுமையை நேசிக்கிறோம், எப்படி முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்படுவர்களாக எதிர்பார்ப்புடன் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை நாம் தான் வாழ்த்து காட்ட வேண்டும். இது நமக்கான மார்க்கம். ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லது முஸ்லீமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இதை சரியான முறையில் நம்ம எடுத்து சென்றோம் என்று சொன்னால் இது நமக்கு மிகப்பெரிய மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரண எதிர்ப்பை காட்டினதுக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்ததை நம்ம கண்கூட பார்த்தோம். அது ஒரு கொள்கை அடிப்படையான ஒரு நிலையில அது பல்வேறு ஒரு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எதிரிக்கு ஒரு நாங்கள் அடிப்படையே போவதில்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் வழங்கினான் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப எதிரியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் நாம் இல்லாமல் அடிபடிந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையில இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய குழந்தைகள் சாப்பாட்டுக்கே கையேந்தக்கூடிய நிலைமை. சாப்பாட்டுக்கு நிற்கிற குழந்தைகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப கூட எதுவுமே கேட்க முடியாத ஒரு எதிர்ப்பை கூட பதிவு செய்யக்கூடாத முடியாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் இந்த மார்க்கத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப மிக முக்கியமான அடிப்படை. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமிய நாடாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எப்படி வேணாலும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொள்வோம், அடுத்தவர்கள் எப்படியும் போறாங்க என்ற ஒரு நிலையெல்லாம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துடைய அழகை பிற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தன்மை என்பது இருக்க வேண்டும். விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் நீங்கள் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கான கடைபிடிக்க கூட முடியாத ஒரு நிலையாக அவர்களுடைய நிலைமை மாறிவிட்டது. தனி மனிதனாக நமக்கு ஏராளமான ஒரு பொறுப்பு என்பது இருக்கிறது. மார்க்கத்துக்கு களங்கம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் நாம் ஈடுபடக்கூடாது. தனி மனித வாழ்க்கை என்பது ரொம்ப அழகான முறையில் பின்பற்றத்தக்க ஒரு நிலையாக இருக்க வேண்டும். நமது வீடுகளில், தொழில்துறைகளில், பள்ளிக்கூடங்களில், அனைத்து இடங்களிலுமே இஸ்லாமிய பண்புகள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். வியாபாரமா பொய் சொல்ல மாட்டோம், இஸ்லாமிய பண்பு, இந்த பண்புகள் வெளிப்படும். அப்ப வீடுகள்ல அழகிய முறையில நாம குடும்பத்தை நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதான் அதோடைய பண்பு. அப்ப அந்த பண்புகள் எல்லா நிலைகளிலும் வெளிப்பாடாக அமையக்கூடிய அந்த நிலைமை என்பது இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்றால் நாம் நேர்மையாக, பரிசுத்தமாக, இழிவற்ற முறையில் நமது வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் நல்லொழுக்கம், தாராள மனப்பான்மை, அன்பு ஆகியவற்றை இஸ்லாமிய உணர்வாக பிரதிபலிக்க வேண்டும். எல்லா மக்களிடையும் சரியான முறையில் நடக்கக்கூடிய அந்த தன்மை என்பது நமக்கு இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் நாம் உண்மையாளர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்துடைய அழகை தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய அந்த தன்மை
நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், அதனுடைய நல்ல செயல்கள் மேலோங்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையை நம்ம உலகத்துக்கு காட்டும் போதுதான் இது மேலோங்கின ஒரு மார்க்கத்துடைய நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகிறார், காட்டுகிறான், இது மேலோங்கிய ஒரு நிலையில் உள்ள மார்க்கம். தனது தூதரை உண்மையுடன் உங்களுக்கு அனுப்பி வைத்தான், இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நமது கடமைகளை சரியான முறையில், இந்த மார்க்கத்துடைய தன்மைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை உணர்ந்து செயலாற்றக்கூடியவர்களாக, செயலில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போது இந்த மார்க்கம் மேலோங்கிய மார்க்கத்துக்கு நாமும் சொந்தக்காரர்களாக இருப்போம் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ومن أحسن قوما ممن دعا إلى الله وعمل صالحا وقال إني من المسلمين. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, மக்களை அழைத்து நல்ல செயல்களை செய்து நான் முஸ்லீம் என்று சொன்னவரை விட இனிய சொன்னவர் யார் என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம நடைபெறுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய அந்த தன்மை நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நல்லறங்களை நீங்கள் முற்படுத்துங்கள், அது மறுமையில் உங்களுக்கு வெற்றியை தரும். மறுமையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், எனது மறுமை வாழ்க்கைக்காக நல்லறங்களை முற்படுத்தியிருக்க கூடாதா என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கும் கூட்டம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அது வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுதான் மேலோங்கிய மார்க்கத்துடைய தன்மையில் உள்ள ஒரு நிலை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நம்மளுடைய மேலோங்கிய தன்மை, இஸ்லாம் என்பது மேலோங்கிய மார்க்கம். அந்த மேலோங்கிய மார்க்கத்துடைய அந்த தன்மை என்பது நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் முஸ்லீம், அதில் ஒரு பெருமை, ஒரு கர்வம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கர்வம் அந்த என்ன மாதிரியான கர்வமாக இருக்குன்னு சொன்னால், மக்களுக்கு நலன் தரக்கூடிய கர்வமாக. நான் முஸ்லீம், நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் உதவி செய்கிறேன், பிற மக்களுக்கு நன்மை நாடுகிறேன், பிறர் நலம் நாடுகிறேன். பிறர் நலம் நாடுவதில் ஒருத்தர் கவனம் செலுத்தினாலே அவர் நலம் நல்ல ஒரு நிலைக்கு மாறிவிடும். அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அவருடைய நன்மை என்பது மறுமையில் பதிவு செய்து கொண்டே இருக்கும். மறுமையில் உயர்ந்த ஒரு நன்மைக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார். அப்போ பிறர் நலம் நாடுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிறர் நலமை நாடினாலே இந்த இழிவான நிலை என்பது ஏற்படாது. உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த இழிவான நிலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், பிறர் நலம் நாடவில்லை, இஸ்லாத்தை ஒழுங்காக பின்பற்றவில்லை, அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வாழவில்லை. இதன் காரணமாக இழிநிலை ஏற்படுகிறது. அப்ப இழிநிலையை நாம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ பழக வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ஏராளமாக நன்மை பதிவு செய்யப்படும். மறுமையில் நாம் முடிவெற்ற அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் நம்மளை சொந்தக்காரர்களாக ஆக்குவான் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.